பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை உடனடியாக விடுவிக்க அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா கராகாஸில் நடந்த ராணுவ நடவடிக்கையில் மடுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தது. போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட ஏதுவாக இருவரும் நியூயார்க் கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது அனைத்துலக சட்டத்திற்கும் ஒரு சுயாட்சி நாட்டின் இறையாண்மைக்கும் எதிரானது என அன்வார் கண்டித்தார். வெளிநாட்டு தலையீட்டால் நடக்கும் ஒரு நாட்டின் தலைமைத்துவ மாற்றம் ஆபத்தான முன்னுதாரணம் என்றும் அவர் எச்சரித்தார். எதுவாக இருந்தாலும் வெனிசுலாவின் அரசியல் எதிர்காலம் அதன் மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என அன்வார் வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தை மற்றும் அமைதியான தீர்வுகள் மட்டுமே மக்களின் பாதுகாப்பையும் நாட்டின் நிலைத்தன்மையையும் உறுதி செய்யும் என்றும் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் கூறினார். வெனிசுலாவுக்குள் ராணுவத்தை அனுப்பி அதன் அதிபரையே சிறைப்பிடித்துச் சென்றுள்ள அமெரிக்காவின் செயல் உலக கட்ட பஞ்சாயத்துக்காரர் என தன்னைத்தானே நினைத்துக் கொள்ளும் அந்நாட்டின் கர்வத்தை மீண்டும் பறைசாற்றுவதாக உலகளவில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பஹாங்கில் 2 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 7 போலீஸ்காரர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டில் சிக்கி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மெந்தகாப்பில் ஒரு கடையில் நடந்த சோதனையில் அவர்கள் கைதாகினர். தொடக்க கட்ட சிறுநீர் பரிசோதனையில் அந்த 7வரும் போதைப்பொருள் உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. அதே சோதனையில் 2 தாய்லாந்து பெண்கள் மற்றும் ஒரு உள்ளூர் ஆடவரும் கைது செய்யப்பட்டனர். அனைவரும் தற்போது 1952 போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசாரின் தவறான நடத்தையில் எதற்கும் சமரசம் இல்லை என பஹாங் போலீஸ் தலைவர் யாஹ்யா ஓத்மான் எச்சரித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த 7 போலீஸ்காரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நெகிரி செம்பிலான் ரம்பாவில் UITM பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 மாணவிகள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் பெக்கான் லுபோக் சீனா சாலையில் நிகழ்ந்தது. வளைவான சாலையில் சென்றபோது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதியதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த இருவரும் 19 வயது மாணவிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் உடல்கள் சவ பரிசோதனைக்காக ரம்பாவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. விபத்து நேரத்தில் வானிலை சீராக இருந்ததாகவும் இச்சம்பவம் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் தங்காக்கில் எருமையை மோதியதால் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். சனிக்கிழமை இரவு 8:15 மணி அளவில் ஜலன் கபூன் பாரு புக்கிட் சிரம்பாங் சாலையின் 33வது கிலோமீட்டரில் அந்த விபத்து ஏற்பட்டது. மிட்சுபிஷி ட்ரைட்டான் 4 இயக்க சக்கர வாகனம் திடீரென சாலையை கடந்து சென்ற எருமையை மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஹோண்டா சிட்டி காரை நேருக்கு நேர் மோதியது. இதில் ஹோண்டா சிட்டியின் முன்பக்க பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த 74 வயது மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 42 வயது ஓட்டுநர் பின்னர் தாங்காக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது உயிரிழந்தார். ஹோண்டா சிட்டியில் இருந்த மற்ற 2 பயணிகளும் மோதிய 4 இயக்க சக்கர வாகன ஓட்டுநரும் காயமடைந்து சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இந்த விபத்து 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். பினாங்கில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் இணைய முதலீட்டு மோசடியில் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை இழந்துள்ளார். 67 வயது அவ்வாடவர் கடந்த ஆகஸ்டில் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பெண்ணுடன் அறிமுகமானார். 200 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என கூறி வாட்ஸ்அப் வாயிலாக அப்பெண் அறிமுகப்படுத்திய இணைய முதலீட்டு திட்டத்தால் அவர் ஈர்க்கப்பட்டார். பின்னர் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து 4 மாதங்களில் 22 முறை பணம் செலுத்தினார். மொத்தம் 7,60,000 ரிங்கிட் கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் போடப்பட்டது. அதற்கு லாபமாக ஏறக்குறைய 7.5 மில்லியன் ரிங்கிட் கிடைக்கும் என கூறப்பட்டது. லாபத்தை மீட்க முயன்ற போது மோசடிக்காரர்கள் கட்டணம் மற்றும் வரி என்ற பெயரில் மேலும் பணம் கேட்டுள்ளனர். அப்போதும் சந்தேகம் வராததால் அவர் கூடுதலாக 2,42,200 ரிங்கிட்டை 6 தடவையாக செலுத்தினார். சொல்லியபடி லாபத்தையும் தராமல் மேலும் மேலும் பணம் கேட்டு நச்சரித்த போதே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அம்முதியவர் போலீசில் புகார் அளித்தார். இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 to 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. வெனிசுலா அதிபர் நிக்கலஸ் மடுரோ அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட விதம் உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது நடவடிக்கை பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஓர் ரகசிய நுணுக்கமான நடவடிக்கை என அமெரிக்க இராணுவ தரப்பிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேர்த்தியான உளவு தகவல் சேகரிப்பு, தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின் ஆய்வு ஆகியவை இதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. அதிபரின் நடமாட்டம், பாதுகாப்பு முறை மற்றும் நேர அட்டவணை ஆகியவை நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் எங்கே உறங்குகிறார், என்ன சாப்பிடுகிறார், என்ன உடை அணிகிறார், என்னென்ன வளர்ப்பு பிராணிகள் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நோட்டமிடப்பட்டுள்ளது. வெனிசுலா அரசாங்கத்தில் இருக்கும் ஒருவரே உளவு பேதாவாக உதவியுள்ள அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. கடைசியாக டிசம்பர் தொடக்கத்தில் திட்டம் இறுதி செய்யப்பட்டு மடுரோவின் மாளிகை போன்ற மாதிரி செட் அமைத்து தாக்குதலுக்கான ஒத்திகையும் பார்க்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்யும் போது எந்த எதிர்ப்பும் வராத வகையிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் சரியான நேரம் தேர்வு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மிக விரைவாகவும் அமைதியாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிபர் மாளிகை வட்டாரங்களால் எதையும் முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை என்பதோடு எதையும் தடுக்கவும் முடியவில்லை. கைதான வேகத்தில் மடுரோவும் அவரது மனைவியும் கடும் பாதுகாப்புடன் வெனிசுலாவிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டு நியூயார்க் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை சட்ட அமலாக்க நடவடிக்கை என அமெரிக்கா விளக்கமளித்தாலும் அதன் சட்டப்பூர்வத்தன்மை குறித்து உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன.